ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இன்று வளர்பிறை ஏகாதசி திதி கூடிய அற்புதமான பூமிக்காரனான சகோதரக்காரனான ராஜ்யக்காரனான செவ்வாய்க்கிழமையும் வார வாஸ்து நாளாகவும் அமைந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 7:53 முதல் நாளை காலை வரை இருக்கிறது. இப்படிப்பட்ட நட்சத்திரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பலவிதமான பண கஷ்டங்களினால் பணம் இருந்தும் சில இடங்களிலே பணமானது பொருளானது கொடுக்கப்பட்டு அது வராமல் தவித்து கொண்டிருப்பவர்களும் சொந்த தொழிலையே முடக்குகின்ற நிலைமையில் சில பிரச்சனைகளும் எழுந்திருந்தால் எடாமல் இருப்பதற்கும் வீட்டிலே தரித்திரம் நீங்கி அஷ்ட தரித்திரம் நீங்கி செல்வ கடாட்சம் குபேர கடாட்சம் கிடைப்பதற்கு இந்த கோசாலையிலே பசு பூஜை கோபூஜை செய்து கோமயம் என்கின்ற பசு விடுகின்ற அந்த நீரை பிடித்து செப்பு பாத்திரம் கிடைக்கவில்லை என்றால் பித்தளை பாத்திரத்திலே பிடித்து மகாலட்சுமி காயத்ரியை ஓதி வீடு கடை வியாபார ஸ்தலம் இல்லங்களில் தெளிப்பதும், இன்று தீயத்தூர் அறந்தாங்கி அருகே உள்ள தீயத்தூர் என்கின்ற சிவாலயத்திலே பிரகன் நாயகி சமேத ஸ்ரீ சகஸ்ரலட்சுமீஸ்வரரை வணங்கி இன்று நடைபெற இருக்கின்ற ருத்ரஹோமத்திலே பங்கு பெற்று முழு தாமரையிலால் ஹோம ஆகூதி செய்து வாஞ்சா கணபதி வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற கணபதிக்கு மோதகம் படைத்து இன்று கணபதி காயத்ரி கணபதி உபனிஷத்து கணபதி தாளம் இப்படி மகா கணபதியினுடைய பாடல்களை பாடி இசைத்தும் இன்று தீயத்தூர் சகஸ்ரலட்சுமீஸ்வரரை வணங்குவோருக்கு வாழ்க்கையிலே எந்த காலத்திலும் அநேகமாக பல கோடி குடும்பங்களிலே பல நல்ல காரியங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கு தேவை நமக்கு பொருளுதவி. தருகிறேன் என்று சொல்வார்கள். அவர்களுடைய சோதனை காலம் கொடுக்க முடியாமலும் பெற முடியாமலும் பணத்தினால் பொருளாலே தடைப்பட்டு போய் நிற்கின்ற வியாபாரங்கள் திருமணங்கள் பல வெளிநாடு செல்கின்றவர்களுக்கு ஏற்ற அற்புதமான நல்ல நாள் தீயத்தூர் ஸ்ரீ சகஸ்ர லட்சுமீஸ்வரர் அந்த ஆலயத்திலே இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை. அப்படிப்பட்ட தாம் அக்னிவர்ணாம் தபசாம் ஜலந்தீம் வைரோஜனீம் கர்ம பலேனி ஜுஷ்டாம் இப்படி துர்காதேவி உங்களுக்கு தைரியலட்சுமியுடன் அஷ்டலட்சுமிகளும் அருளும் அளவிலே இன்றைக்கு புண்ணிய பலம் கூடியிருக்கின்ற தீயத்தூரிலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடந்த இடம். சுந்தரராஜ பெருமாள் பக்கத்திலே பொன்பேத்தி பாலமாக பெரிய தங்க சுரங்கம் கிடைக்கின்ற இடம் என்று ஞானபத்திர கிரந்தத்திலே பொன்பேத்தியை சொல்லியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த திருநாளிலே ஓடி ஓடி உழைக்கணும் அப்படிங்கிற நிலைமையில என்ன உழைச்சாலும் உழைப்புக்கு தகுந்த நிம்மதி இருக்காது. உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்து கையிலே காசு இல்லை, ஊரிலே மதிப்பில்லை அப்படி என்கின்ற நிலைமையிலே என்ன தொழில் செய்திருந்தாலும் தொழிலே சிறப்பு இருப்பது போல தோன்றும். ஆனால் ஒரு அளவுக்கு ஒரு உதவி பண்ணு ஒரு தர்மம் பண்ணுனா அவர்களுக்கு கையிலே பணம் காசு நிறைவாக இருக்காது. ஏதோ அங்கே பிரட்டி இங்கே பிரட்டி இப்படி ஓட்டுகின்றார்கள். இந்த இடத்தை ஜோதிடர்களும் உபன்யாசர்களும் வேத விற்பனர்களும் சொற்பொழிவாளர்களும் இதை பற்றி கூறுவதும் அவர்களுக்கும் தரித்திரம் நீங்கி நல்ல ஆட்சி செய்கின்ற நாட்டை ஆளுகின்ற கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை உள்ளவர்களுக்கு இன்று அற்புதமான ராஜ்ய யோக பலனை கொடுக்கின்ற தீயத்தூர் அறந்தாங்கி அருகிலே 25 மைல் தூரத்திலே பொன்பேத்தினுடைய தொடர்பு எண்ணை தர இருக்கின்றோம். அதை வாசித்து படித்து நீங்கள் கலந்து கொண்டு செல்வ பெரும் பேற்றை பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று
நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமஸ்தர் நடத்திய அற்புதமான மகா யாக குண்டத்திலே லக்ஷ்மி 1000 கரங்களுடன் காட்சி கொடுத்த அற்புதமான திவ்யமான சிவா விஷ்ணு க்ஷேத்திரமாக இருக்கின்றது. நாமெல்லாம் நினைக்கின்றோம் பெருமாளை வணங்குகின்றோம், சிவனுக்கு வேலை கிடையாது என்று சொல்கின்றவர்கள் இன்னும் பாமரர்களாகத்தான் இருக்க வேண்டும். சைவ வைணவ பேதம் கொண்டு இருக்கின்றவர்கள் மேலும் மேலும் அதே எதை நாம் துவேஷம் பண்ணுகின்றோமோ அதே இடத்தில் பிறந்து பல கோடி பிறவிகள் எதிர்வானும் இருக்கலாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் வரை அந்த பிறவி கடன் தொடரும். அதுபோல செய்கின்றவர்களை தூஷிப்பதும், ஆனால் அவர்கள் மறைமுகமாக எல்லாம் கும்பிடுவாங்க, வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எல்லோருக்கும் சொல்லிக் கொடுங்கள். இப்படி நமக்கு துர்கா சுக்தம், லக்ஷ்மி சுக்தம், கோ சுக்தம் தெரியவில்லை என்று நினைத்திருந்தாலும் செய்கின்ற யாக யக்கிய புகையானது அண்ட சராசரத்தையும் சென்று பேசாத குழந்தைகள், பிறவியிலே பேசாமல் பிறந்த குழந்தைகள் பேசிய இடம் அது. நாங்கள்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம். தரித்திரம் நீங்கி குபேர யோகத்துடன் இன்னும் பல அடியார்கள் அவர்களும் இதில் சீரிய தொண்டாற்றி வருகின்றார்கள். நீங்களும் அப்படி பெற்று வாழ வேண்டும். வாழ்க்கையிலே நமக்கு பலம் என்ன, உடல் ஆரோக்கியம் எப்படியோ அதைவிட பணபலம் கண்டிப்பாக இருந்தால் படைபலமும் வந்து சேரும். அந்த பணபலத்தை கொடுக்கின்ற திருநாள்தான் இன்று அற்புதமான சகசிரலட்சுமீஸ்வருடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, பசுமாட்டினுடைய கோமயம் என்கின்ற தீர்த்தத்தை இன்று பிடித்து பசுக்களுக்கு தேவையான கீரை வகை தீதிகளை உணவுகளை கொடுத்து அதை சம்ரட்சணம், அதே கோமயத்தை உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக கண்ணாடி பாட்டிலே வைத்தும் இருக்கலாம். நிரந்தர செல்வத்தை கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள். இப்படி ஏகாதசியுடன் கூடிய தசமி முடிந்து ஏகாதசி, இப்படி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏகாந்த ஜோதிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் அர்க்கியம் செய்யுங்கள். எல்லா குடும்பங்களுக்கும் 64 தலைமுறைகளுக்கும் நித்திய தர்ப்பணமானது நம் குடும்பத்தை தலைமுறையை கடை தேற்ற வல்ல அற்புதமான ஸ்தலம். எதிர்வருகின்ற 16-11 சனிக்கிழமை திருப்புல்லானியிலே உலகமே வெச்சும் கோலாகலமான விஷ்ணுபதி புண்ணியகாலம் நடைபெறுவதால் எல்லோரும் வந்து அங்கு ஆதி சேதுக்கரையிலே ஸ்நானம் செய்து சந்திரபுஷ்கரிலே நீராடி சங்கீதத்தை நீராடி அங்கே வழிபட்டு பெருமாளை வழிபட்டு சென்றால் குடும்பத்திலே சிறு வயதிலே இருந்த பெண்கள் ஆண்கள் அவர்களுக்கு செய்ய முடியாத திதி திவசம் படையல் இப்படியெல்லாம் இருந்தால் அவர்களுக்கு கரையேற்றம். சொந்த உறவிலே மாமா பொண்ணு, அக்கா பொண்ணு, தங்கச்சி பொண்ணு சொல்கிறோம் இல்லையா, அப்படி உறவின் முறையிலே திருமணம் செய்திருந்தால் அவர்கள் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு கரையேற்றம் கொடுக்க வேண்டும். இது எல்லோருடைய கடமையாக, தார்மீக கடமையாக, காருண்ய கடமையாக ஞானப்பத்திர கிரந்த நாடியிலே சொல்லுகின்றார்கள். காலம் என்றால் மீண்டும் மீண்டும் வராது. அதனால் காலமெல்லாம் சொல்லுவாங்களே, வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது, வியாதியும் சிங்காரித்து கொண்டு வராது. அதுபோல் நோயற்ற வாழ்வையும் குறைவு இல்லாத மகா செல்வத்தையும் கொடுக்கின்ற உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இன்று செய்கின்ற ஹோமம், யாகம், தானம், தர்மம். ஏனென்றால் இப்பொழுது 7.5 ஆண்டு சனி கும்பத்தில் இருக்கின்றது. மீனத்திலே வரும்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா வேண்டாமா? அப்பொழுது சனீஸ்வர பகவானுடைய ஆட்சியில் அவர் நல்லது செய்தவருக்கு நல்லதும், கெடுதல் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுப்பார். அப்பொழுது சோதனை வந்துவிட்டதே, சனி ஆட்டுகிறதே என்று சொல்லக்கூடாது. என்னைக்கும் சனீஸ்வரக்காரன் நீதிபதி, அவர் நியாயத்தை மட்டுமே செய்வார். சனீஸ்வரனை குறை சொல்லக்கூடாது, ஆயுள்காரகன். அதனால ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடம் தங்குகின்றார் என்றால் நல்லதற்காகத்தான். இப்படிப்பட்ட நிலையிலே
மகர ராசி கும்பராசியில் பிறந்தவர்கள் மற்றும் இப்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு 7லே சனி பகவான், அடுத்தது 8ல் அஷ்டமத்தில் வருவான். எல்லா ராசிக்காரர்களும் கண்டிப்பாக லட்சுமி கடாட்சத்துடன் குபேர யோகத்துடன் செல்வ கடாட்சத்துடன் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 2 பூஜை முறைகளை சொல்லியுள்ளோம். தொடர்ந்து அகஸ்திய விஜயம் ஆன்மீக மாத இதழை படித்தும் தெரிந்து கொள்ளலாம். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்துமே உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா ஓம்.